மூவி ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம ஹீரோவை நிறைய ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க. துப்பாக்கியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே நடந்து வரா. ஹீரோ அப்படியே வாயை மூடிட்டு நான் சொன்ன மாதிரியே கேளு, சீக்கிரம் காருக்குள்ளே வான்னு சொல்லிட்டு காருக்குள்ளே கூப்பிட்டு போய் இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கணும். அப்போ தான் இந்த ரவுடி பசங்க எல்லாருமே நம்ம விட்டுட்டு போவாங்க. இப்போ நீ பண்ணுறியா இல்லையான்னு கேட்க இவ பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பொண்ணு கடிச்சு விட்டுட்டா. என்னையே கடிக்கிறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கழுத்தில் முத்தம் கொடுத்து அப்படியே என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். ரவுடி பசங்க அந்த கார் கிட்ட வரும்போது இங்கே கப்புள்ஸ் என்னவோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வா டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு உட்காந்துட்டு அதான் உன் வேலை முடிஞ்சிட்டுல, இங்கேருந்து கிளம்பு இல்லைன்னா போலீஸை கூப்பிட்டுருவேன்னு சொல்ல அப்படியே ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட துணியை கிழிச்சு அவனோட கையில் அடிபட்டிருக்கும் போல இருக்கு. அது கட்டு போட்டுட்டு ஹீரோயினோட தோலில் ஒரு மச்சம் இருக்குது, அதை பார்த்துடுறான். நீ தானேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்து போயிட்டா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய மாஃபியா பாஸ். அவனுக்குன்னு நிறைய ரவுடி பசங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க. ரவுடி பையன் ஹீரோ கிட்ட ஓடி வந்து பாஸ் உங்களை யார் கொல்ல வந்தாங்களோ அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல அது பரவாயில்ல, இப்போ என் கூட ஒரு பொண்ணு இருந்துட்டு போனால அந்த பொண்ணு யார், அவங்க அப்பா அம்மா யார் எல்லாத்தையுமே தேடிட்டு வான்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அங்கே ஒரு ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு பர்த்டே போல இருக்கு. அழகா சூப்பராக இறங்கி வரா. அங்கே எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் எடுத்து வளர்க்குறாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் அழகாக இறங்கி வரா. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினை ஒருத்தங்க தத்து எடுத்தாங்கன்னு சொன்னல, அந்த அங்கிள் ஹீரோயின் கிட்ட வந்துட்டியாம்மா, ஹாப்பி பர்த்டே, இன்னைக்கு உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையன்கிட்ட நீ என்ன சொல்ல வரைய சொல்லுன்னு சொல்ல அவனும் முட்டி போட்டு நான் சின்ன குழந்தையிலேருந்தே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண. அங்கே தான் அங்கிள் வரான். அங்கிள் எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, என்னோட அண்ணன் என்னை கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளக்க வரான். யார் அண்ணனா, ஹீரோயினை ஒருத்தர் தத்தெடுத்து வளர்த்துருப்பான்ல அவன்தான் அண்ணன், ஹீரோ தான் தம்பி. ஹீரோவை பார்த்து எல்லாருமே இந்த பையன் 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போயிட்டான், இப்போ எதுக்கு திரும்பி வந்திருக்கான், சரி அவனை பற்றி யாருமே பேசாதீங்க, அவன் ரொம்ப மோசமானவன் பேசிட்டே இருக்கும்போது அண்ணன் ஹீரோ கிட்ட போய் டே எதுக்காக இங்கே வந்த, வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல அண்ணா என்ன பேசுகிறீங்க, என்னெல்லாம் யாராலையுமே வீட்டை விட்டு துரத்த முடியாது, நானே போனாதான் உண்டு, இன்னைக்கு என்னோட மருமகன் ப்ரப்போஸ் பண்ண போகிறான், நான் பார்க்காம இருக்க முடியுமா, சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்ல மறுபடியும் இந்த ஃபியான்சி ஹீரோயின் கிட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு அவளோட பிரேஸ்லெட்டை பற்றி ஞாபகம் வரும். அவங்க அம்மா ஆசை ஆசையாக கொடுத்தது போல இருக்கு. இப்போ தன்னோட ஃபியான்சி கிட்ட நீ இன்னைக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்க, நான் பதில் சொல்லும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்க தந்த பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறா. ஆனால் ஃபியான்சிக்கு கடுப்பாக இருக்குது. ஃபியான்சிக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமாகவே பிடிக்காது. இவன் லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காகனா இந்த பையனோட அப்பா இவன்கிட்ட நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் ஹீரோயின் கிட்ட நடிச்சிட்டு இருப்பான். இப்போ ஃபியான்சி மனசுக்குள்ள என்ன நடிச்சிட்டு இருப்பானா, இவளே அப்பா அம்மா இல்லாத அனாதை கழுத என்ன வெயிட் பண்ண வச்சுட்டு போறா, இருக்கட்டும் இருக்கட்டும், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவளை நாய் மாதிரி நடத்தல, என் பேர் இப்படியே கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் தன்னோட பிரேஸ்லெட் எடுத்து கீழே போகும்போது தெரியாதனமாக ஹீரோ மேலே மோதி அந்த பிரேஸ்லெட்டை கீழே போட்டுருவா. அப்போ ஹீரோ தான் அதை பிடிச்சிட்டு இந்த பிரேஸ்லெட் வேணுமா, நான் உன்னோட அங்கிள், உனக்கு அங்கிள் முறை தான் வேணும், என்னை அங்கிள் கூப்பிடுன்னு சொல்ல அங்கிள் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், என்னை விடுங்கன்னு சொல்ல இல்லை இந்த பிரேஸ்லெட் உனக்கு வேணும் தானே, ஆமாம் உங்கள் அப்பா பேர், ஆ உங்கள் அப்பா பேர் ஜியாங் தானே, ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும், நான் உங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஹீரோ சொல்ல இல்லை நீங்களாம் என்னோட அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது, உங்கள் அண்ணன் தான் எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, முதல்ல இந்த பிரேஸ்லெட்டு கொடுங்க, நான் இங்கேருந்து போகிறேன், இதெல்லாம் கொடுக்க முடியாது, இதை கொடுக்கணுன்னா நீ என்ன லவ் பண்ணணும், என் கூடயே வந்துடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்ல அங்கிள் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை கெடுத்துக்காதீங்கன்னு சொல்ல என்ன மரியாதை, எனக்கு பிடிச்சது எதையுமே நான் விட்டு கொடுத்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ரொமான்ஸ் போயிட்டே இருக்கும்போது ஃபியான்சி வந்துடுறான். ஃபியான்சி கதவை தட்டி என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உள்ளக்க வரேன்னு சொல்லிட்டு உள்ளக்க திறந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபியான்சி கடுப்பாகி அவள் எங்கே தான் போனான்னு சொல்லிட்டு வேற எல்லா இடத்துலையுமே தேட போவான்.
இங்கே ஹீரோ, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன்கிட்ட போய் வேண்டான்னு சொல்லு, இல்லைன்னா இந்த பிரேஸ்லெட் கிடைக்காதுன்னு சொல்ல, நீ பிரேஸ்லெட்டை கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே போறா. ஃபியான்சி எல்லார் முன்னாடியுமே மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயின் ஓகே சொல்ல போறா. அப்போ தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பிரேஸ்லெட்டை கையில வச்சுட்டு, இங்க பாத்தியா, உங்க அம்மா அப்பா ஆசையா கொடுத்த பிரேஸ்லெட் தானே, இப்போ இதை கீழே போட்டு உடைச்சிடுவேன், ஒழுங்கு மரியாதையா அவனை வேண்டான்னு சொல்லிடு, இல்லைன்னா உடைச்சிருவான்னு கேட்க, சரி நான் இப்போ வேண்டான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட ஃபியான்சி கிட்ட, என்னை மன்னிச்சிடு யுவன், இப்போதைக்கு எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு, நான் இன்னொரு நாள் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபியான்சியோட அப்பா கிட்ட, அங்கிள் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, உடனே அங்கிள் இதுக்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்கலாமாம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ எப்போ உனக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறியோ அப்போ பதில் சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே கிளம்ப சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க அண்ணன் போயிருக்கான். அண்ணன் ஹீரோ கிட்ட, இப்போ எதுக்கு திரும்பி வந்திருக்க, நீ வெளிநாட்டில் தானே இருந்த, நீ அங்கேயே போன்னு சொல்ல, அண்ணா என்ன பேசிட்டு இருக்க, உன்னோட தம்பி கிட்ட இப்படி தான் பேசுவியா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடும் வேண்டாம் என்னோட சொத்து எல்லாத்தையுமே உனக்கு தானே தந்துட்டு போனேன், நீ இப்படிலாம் பேசுகிற பாத்தியா, சரி விடு, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், 1 வருஷம் கழிச்சு தான் போக போகிறேன்னு சொல்ல, நீ எதுக்காக இப்படி பண்ணுற, பேசாமல் வெளிநாட்டுக்கு போன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, நீ எதுக்காக அந்த பொண்ணுக்கோ உன்னோட பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு தெரியாதா, அந்த சிப்புக்காக தானே, எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, இவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிட்டு, என்ன சொல்லிட்டு இருக்க, அண்ணா போதும் போதும் அமைதியா இரு, இப்போ நான் உன்னோட பணக்காரன் தான், அது மட்டும் இல்லாமல் நான் ரவுடி பையன், என்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருன்னு சொல்ல, அண்ணன் ஒன்றுமே சொல்லாமல் கிளம்பிட்டாங்க. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கிள் வேணுக்குனே ஹீரோயினோட கையை பிடிச்சி, என்னோட கையில் அடிபட்டிருக்கு, நீ டாக்டர்னு கேள்விப்பட்டேன், என்னை ஒரு வாரம் வச்சு நல்லா பார்த்துக்கிறியான்னு கேட்க, இல்லை உங்களெல்லாம் என்னால் வச்சு பார்த்துக்க முடியாது, நீங்கள் வேறு ஏதாட்டு டாக்டரை பாருங்கன்னு சொல்ல, உடனே அங்கிள் தன்னோட அண்ணா கிட்ட, அண்ணா உங்கள் வருங்கால மருமகளை எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ண சொல்லுங்கன்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். உடனே ஹீரோயின் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த அங்கிள் வேணுக்குனே ஹீரோயினோட காலை எல்லாத்தையுமே தடவிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கையை எடுங்க எடுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தடவிட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே இந்த ஃபியான்சி பார்த்துட்டே இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கு, இல்லை கீழே ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பூனு கீழே போடுற மாதிரியே டைனிங் டேபிள் கீழே குனிஞ்சு பார்க்க போகிறான். ஹீரோ ஒரு காலால் எத்துவான் பாருங்களேன். உடனே இவன் கண்ணில், அப்பா எனக்கு கண்ணு வலிக்குன்னு சொல்ல, உடனே ஹீரோ, டேய் பார்த்து கீழே குனிய மாட்டியா, நீ சொன்னனா நான் இந்த மாதிரி காலை ஆட்டியிருக்க மாட்டேன்ல, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நடிக்க, இவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ரூம்குள்ளே நம்ம ஹீரோயின் அங்கிளுக்காக பழம் எல்லாமே வெட்டிட்டு போய் அதை வச்சுட்டு, அங்கிள் நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் நின்று, நான் குளிக்கணும். என்னது குளிக்கணுமா, அதுக்கு என்ன இப்போ உங்களுக்கு சோப்பு போட்டு விட சொல்கிறீங்களா, இல்லைன்னா ட்ரெஸ்ஸை கலட்ட சொல்கிறீங்களா, நீ என்ன இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க, ஒன்றும் இல்லை, என்னோட கையில் அடிபட்டிருக்கு, தண்ணியெல்லாம் திறக்க முடியாது, பேசாமல் குளிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் மோந்து வைமா, அதுவும் எனக்கு சில்லுன்னுலாம் தண்ணி பிடிக்காது, ஹீட்டாக மோந்து வையின்னு சொல்ல, இவ உள்ளுக்கு போய் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகும்போது ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன்ல நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு, நீ என்ன எப்போ தான் லவ் பண்ண போகிறேன்னு கேட்க, அங்கிள் உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நான் உங்கள் மருமகனை தான் காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் கேவலமாக என்கிட்ட நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போக போகிறா. அப்போன்னு பார்த்து ஃபியான்சி உள்ளக்க வந்து, அங்கிள் நம்ம வீட்டில் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால தான் இன்விடேஷன் வைக்க வந்தேன்னு சொல்ல, பாத்ரூமில் இருந்து நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, அப்படியா அந்த இன்விடேஷனை அங்கேயே வச்சது, கிளம்பி போன்னு சொல்ல, ஃபியான்சி அங்கே பழத்தை எல்லாத்தையுமே பார்க்குறான். பார்த்துட்டு, அங்கிள் ஜியாங் வந்தாலான்னு கேட்க, ஜியாங் யாருன்னா நம்ம ஹீரோயினோட பேர் தான். உடனே ஹீரோ ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னோட ஆள் எதுக்கு இங்கெல்லாம் வரப்போறா, இங்கெல்லாம் வரல, முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை கட்டி பிடிச்சி அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, அங்கிள் உங்கள் கை சரியாயிட்டுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இனிமேல் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறா. ஒரு நிமிஷம் நின்று, உனக்கு டான்ஸ் பண்ண தெரியுமான்னு கேட்க போகிறான். ஹீரோயின் கதவை சாத்தி போட்டுட்டு வெளியே போகும்போது ஹீரோ அப்படி கத்துறான். எதுக்காகனா, ஹீரோ ஏற்கனவே குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னு கேட்டிருப்பான். ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பான்னா சில் தண்ணியை போட்டுட்டு போயிருப்பா. அவள் வெளியே இருந்து சிரிச்சிட்டே இருப்பா. ஹீரோ உள்ளேருந்து குளிருது குளிருதுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பான். ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. ஃபங்க்ஷனில் ஹீரோயின் அழகாக கிளம்பி வரும்போது ஹீரோ நேராக போய், நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா, சூப்பராக இருக்க, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபியான்சி ஹீரோயின் கிட்ட வந்து, என் கூட டான்ஸ் ஆட வரியான்னு கேட்க, ஹீரோயின் ஓகே சொல்ல போகிறா. அதுக்குள்ளேயே அங்கிள் ஹீரோயினோட கையை பிடிச்சி, நீ ஏன் கூட தான் டான்ஸ் ஆட வரணும், வரியா இல்லையான்னு கேட்க,
இந்த பொண்ணு நான்லாம் வரமாட்டேன். என்னோட ஃபியான்சி கூட தான் டான்ஸ் ஆட போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போறா. அப்பதான் ஹீரோ, "ஒரு நிமிஷம் நின்னுமா. இந்த ரூம ஃபுல்லா சுத்தி பாரு. ஏதாட்டும் உனக்கு நல்ல விஷயமா தெரியும்னு" சொல்ல ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. அங்க ஒரு ரவுடி பையன் ஹீரோயினோட அம்மா குடுத்த பிரேஸ்லெட் இருக்குல்ல, அந்த பிரேஸ்லெட்ட மாடியில இருந்து தூக்கி போட்டுருவேன், தூக்கி போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இத பார்த்த ஹீரோயின் அங்கிள் கிட்ட, "அங்கிள் உங்க கூட டான்ஸ் தானே ஆட வரணும். வாங்க ஆடலான்னு" சொல்லிட்டு 2 பேருமே அழகா ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால பார்த்துட்டு இருக்க முடியல. "நீ ரொம்ப அழகா இருக்க. நான் உன்னை டேஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும்னு" சொல்லிட்டு அப்படியே கழுத்துலலாம் முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "அங்கிள் என்ன பண்றீங்க? இங்க சுத்தி எல்லாருமே இருக்காங்க. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு" சொல்ல, "அதெல்லாம் கேட்க மாட்டேன். நீ என் கூட டான்ஸ் ஆடுறத மட்டும் பாரு. அது மட்டும் இல்லாம நீயே சீக்கிரமாவே என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லப் போற. நம்ம வேணும்னா ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா? 1 மாசத்துக்குள்ள நீ என்ன லவ் பண்றியா இல்லையா பாப்போம்ன்னு" சொல்ல ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இனிமே இப்படிலாம் பண்ணாதன்னு" சொல்லிட்டு கோவமா பேச, அங்க ஃபியான்சி ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்க, உடனே ஹீரோ, "உன்னோட ஃபியான்சி ரொம்ப ரொம்ப கோவக்காரியா இருக்கா. ச்சே ரொம்ப கஷ்டம்டான்னு" சொல்லிட்டு நேரா ஹீரோயினோட ரூம்குள்ள போய், "என்ன என்னையும் தள்ளி விட்டு வர? நீ எனக்கு மட்டும் தான். நான் தான் சொன்னேன்ல உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு. உன்னை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம 1 மாசம் ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். நீ லவ் பண்ணலன்னா விட்டுட்டு போயிடுன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. என்னோட பிரேஸ்லெட்ட குடுங்க. நான் லவ் பண்ணா என்னோட ஃபியான்சிய மட்டும் தான் லவ் பண்ணுவேன். உங்களெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு" சொல்ல, "அந்த கேடுகெட்டவனையே உனக்கு பிடிச்சிருக்கு. நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும். அவன்கிட்ட அப்படி என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அவன் ஒரு பொறுக்கின்னு" சொல்ல, "அங்கிள் அவன் பொறுக்கி கிடையாது. நீங்க தான் பொறுக்கி. ஒருவேளை நான் என்னோட ஃபியான்சிய கல்யாணம் பண்ணிக்கலனாலும் கண்டிப்பா உங்கள நெனச்சு கூட பார்க்க மாட்டேன்னு" சொல்ல, இவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு கட்டி புடிச்சு முத்தம்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டா. ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "அங்கிள் என்ன பண்றீங்க? நான் எத்தன தடவ சொன்னாலும் உங்களுக்கு புரியாதான்னு" சொல்ல, "சரி உன்ன கட்டாயப்படுத்த விரும்பல. உன்னோட ஃபோன குடுன்னு" சொல்லிட்டு அவனோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே பதிஞ்சு வச்சுட்டு, "இந்த ஃபோனுக்கு எந்த பிரச்சனைனாலும் எனக்கு ஃபோன் போடு. ஆனா நீ கடைசி முடியும் என்ன தான் லவ் பண்ண போறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். பார்ல ஹீரோயினோட ஃபியான்சி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேணுக்குனே, "என்னடா மச்சான் அந்த பொண்ண நீ என்னலாமோ பண்ணிட்டியா இல்லையா? இன்னுமே பண்ணாம இருக்கியான்னு" கேட்க, "அது ஏன்டா கேட்குற? எங்க அப்பாக்கு தான் அந்த பொண்ண ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் அந்த பொண்ணு கூட ஒண்ணா இருக்கலாம்னு நினைச்சா அவ ரொம்ப ஓவரா தான் நடக்கிறா. அவ ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கிறாடான்னு" சொல்ல, அங்கிருந்து ஒரு பையன், "கவலைப்படாதடா மச்சான். இந்த பாத்தியா இந்த ட்ரக்க அவளுக்கு கலந்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் என்ன அவளும் நீயும் ஒண்ணா இருக்கலாம்னு" சொல்லிட்டு மாத்திரையை கொடுக்குறாங்க. இந்த மாத்திரையை வாங்கிட்டு ஃபியான்சி நேரா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, "நான் ரொம்ப போதையில இருக்கேன். சீக்கிரம் என்ன கூப்பிட்டு போறியான்னு" கேட்க, "இல்ல நான் பார்க்குலாம் வரமாட்டேன்னு" சொல்ல போறா. ஒரு ஃபியான்சி கூப்பிட்டா இத கூட செய்ய மாட்டியான்னு கேட்க, இவளும் பாருக்கு போறா. பாருக்கு போனதுக்கப்புறம் ஃபியான்சி கிட்ட வாங்க போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது, ஃபியான்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, "அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெட் கட்டினோம். அந்த பெட்ல யாரு தோத்து போறாங்களோ, இன்னைக்கு பார்ல நாங்க எல்லாருமே சரக்கு அடிச்சிருப்போம்ல, அதுக்கு அவங்க தான் காசு கட்டணும். அதுல உங்க ஃபியான்சி தான் தோத்து போயிருக்கான். அவன் தான் எங்க எல்லாருக்குமே காசு கட்டணும்னு" சொல்ல, உடனே ஹீரோயின், "இப்ப என்ன காசு தானே நான் தரேன்னு" சொல்லிட்டு காசு கொடுக்க போக, "அண்ணி நாங்க பொண்ணுங்க கிட்டலாம் காசு வாங்க மாட்டோம். பேசாம இந்த சரக்க மட்டும் குடிங்க. இந்த சரக்க குடிச்சிட்டிங்கன்னா நீங்க இங்கேருந்து போலான்னு" சொல்ல, உடனே ஹீரோயினும் அந்த சரக்க எல்லாத்தையுமே குடிச்சிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஃபியான்சி தான் கூப்பிட்டு போய் பெட்ல படுக்க வச்சு, "ஏய் இவ்வளோ நாள் என்னை எவ்வளோ சுத்த வச்ச? அது மட்டும் இல்லாம நீ வந்து ஒரு அனாதை. நீ என்னையும் சுத்த வச்சுட்டல. எங்க அப்பா தான் உன்னை வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு நான் கண்டிப்பா உன்னை அடையாம விட மாட்டேன்னு" சொல்லிட்டு கிட்ட போய் அப்படியே முத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறான். அதுக்கப்புறம் தான், "அச்சச்சோ உனக்கு ரொம்ப சுத்தமா இருந்தா பிடிக்கும்ல. நான் போய் குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ முடியுமோ உன்னை வச்சு செய்ய போறேன்னு" சொல்லிட்டு குளிக்க போயிட்டான். அதே சமயம் ஹீரோ ஒரு ஆளை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். யாருன்னா, நம்ம ஹீரோவை முதல்ல நிறைய ரவுடி பசங்க எல்லாருமே கொலை பண்ண வந்தாங்கல்ல, அவங்களுக்கு யாரு ஹீரோ இங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ரவுடி பையன் தான். இவன் வந்து நம்ம ஹீரோவோட ஆள் தான். இந்த ரவுடி பையன்கிட்ட எதுக்குடா இப்படிலாம் செஞ்சேன்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், "பாஸ் நீங்க இருக்கிற இடத்த சொன்னேன்னா காசு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதனால தான் நீங்க இருக்கிற இடத்த சொல்லி கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க, என்னை விட்டுருங்கன்னு" சொல்ல, உடனே ஹீரோ, "ஓ நீ காசுக்காக என்னனாலும் பண்ணுவியா? உனக்கு காசு தானே முக்கியம். இந்தா காசுன்னு" சொல்லிட்டு வாயில வச்சு அமுக்கிடுவான். அப்படியே அவன் செத்து போயிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரவுடி பையன் வந்து ஹீரோ கிட்ட, பாஸ் அண்ணியும் யுவனும் ஒரு ஹோட்டலுக்குள்ள ஒண்ணா போயிருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ, "நின்னு நானே அங்க போய் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள போய் வேலை செய்யற பொண்ணுகிட்ட ஹீரோயின் வந்தாளா கேட்க, அந்த வேலை செய்யற பொண்ணு, "இல்ல நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு" சொல்றா. உடனே ஹீரோ துப்பாக்கி எடுத்து மிரட்ட, அதுக்கும் அவ பயப்படுற மாதிரியே இல்ல.
இல்லை சார், இது உங்கள் அண்ணா கடை, உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல கரெக்டாக அங்கே அண்ணா வந்துடுறான். அண்ணா ஹீரோ கிட்ட, என்னடா என்னோட ஹோட்டலுக்கு வந்திருக்க, இங்கேருந்து வெளியே போன்னு சொல்ல, அண்ணா இங்கே உன்னோட பையனும் ஹீரோயினும் என்னவோ செய்ய போகிறாங்க, சீக்கிரம் உன்னோட பையன் இருக்கிற ரூமை சொல்லுன்னு சொல்ல, என்ன தம்பி இதெல்லாம் தெரியாமல் இருக்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட பையன் தான் அந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்க போகிறான், அவன் என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டும், ஒரு அங்கிளா நீ அவங்கள நல்லா வாழணும்னு ஆசைப்படணும், இந்த மாதிரி பிரித்து வைக்கக்கூடாது, நீ வெளியே போன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து இப்போ நீ வெளியே போகலன்னா நான் சுற்றுவேன்னு மிரட்டிகிட்டே இருக்க. உடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அண்ணா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் இன்னுமே பழைய தம்பின்னு நினச்சிட்டு இருக்கியா, நல்லா சுற்றி பாருன்னு சொல்ல, இவனை சுற்றி நிறையவே துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம ஹீரோவோட அடியாட்கள் எல்லாருமே நிற்கிறாங்க. உடனே அண்ணாவால் எதுவுமே செய்ய முடியாதுல்ல, ஓகே என்னை விட்டுடு, என்னோட பையன் இருக்கிற ரூமுக்கு நானே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போ ஹீரோ, உன்னோட பையன் மட்டும் அந்த பொண்ணை ஏதாட்டு செஞ்சுருந்தான் அவ்வளோதான், உன்னையும் சும்மா விட மாட்டேன், உன்னோட பையனையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறான். அங்கே தான் இந்த ஃபியான்சி குளிச்சுட்டு ரெடியாக வரான். கரெக்டாக அங்கிளை பார்த்ததுக்கப்புறம், அங்கிள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அப்பா அங்கிளை வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்ல, அங்கிளுக்கு கடுப்பாயிட்டு, நீலாம் பேசவே கூடாது, அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அங்கே ரவுடி பையன் இருப்பான்ல அவன்கிட்ட, டேய் அந்த பொண்ணை போய் பார்த்தியா, அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்க, சார் அந்த பொண்ணுக்கு நிறையவே ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க மயக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்ல இவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு, பாத்தியா உன்னோட பையனை நீ எப்படி வளர்த்து வச்சிருக்கன்னு, உன்னோட பையனை இன்னைக்கு சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு சுட போவான். உடனே இந்த பையன் தன்னோட அப்பா கிட்ட, அப்பா அப்பா என்னை காப்பாத்துங்க, பாருங்க அங்கிள் என்னெல்லாம் செய்ய போறாங்கன்னு சொல்ல, அப்பா ஹீரோ கிட்ட என்னோட பையனை விட்டுரு, என்னோட பையன் தான் எனக்கு இருக்கிற ஒரே வாரிசு, அவனை விட்டுருன்னு கெஞ்சிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ, இல்லை முடியாது, அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், நான் தான் அங்கிளாக ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து நீட்ட, இந்த பயத்துலேயே அந்த பையன் உச்சா இருந்துட்டான். அங்கே இருந்த ரவுடி பசங்க எல்லாருமே, டேய் இவ்வளோ பெரிய மாடு மாதிரி வளர்ந்துருக்க, ஜட்டியில் போய் உச்சா இருந்திருக்க, ச்சே எனக்கே பார்க்க வெக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க. ஹீரோ அந்த பையனை பார்த்து, இங்கே பாரு இனிமே அந்த பொண்ணுக்கிட்ட நீ வரக்கூடாது, வந்தனா நீ இப்போ உச்சா இருந்த பார்த்தியா, உச்சா இருக்கிறதுக்கு தேவைப்படுற பொருளையே நான் சுட்டுடுவேன், அதுக்கப்புறம் என்ன நீ பொண்ணாக தான் அலையணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹீரோயினை தூக்கிட்டு நேராக வீட்டில் போய் டாக்டரை வர சொல்லி எல்லாத்தையுமே பார்க்குறான். டாக்டர் வெளியே வந்து அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்னைக்கு நைட்டு முழுக்க அவங்க போதையில் தான் இருப்பாங்க, நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்ப இவன் உள்ளக்கு போய் பார்க்குறான். ஹீரோயின் போதையில் ஹீரோவோட சட்டையெல்லாம் கலத்தி, நீ என் கூட ஒன்னாரு, என்னால் முடியல ப்ளீஸ் என்னை காப்பாத்துன்னு சொல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கேருந்து தள்ளி போன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை, அங்கிள் எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி கிஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு மாதிரி ரொமான்ஸாக போயிட்டே இருக்கு. ஹீரோவும் ஒரு பையன் தானே, எவ்வளோ தான் தாங்கிக்க முடியும், இப்போ என்ன உனக்கு எல்லாமே வேணும் நான் தரேன்னு சொல்லிட்டு அவனும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தப்புன்னு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஹீரோயினை தூக்கிட்டு போய் பாத் டப்குள்ளே போட்டுட்டு, இங்கே இரு போது தெளிர முடியும், இங்கே இரு அதுக்கப்புறம் தான் வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி போக போகிறான். ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, அம்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்கல்ல, அங்கே தான் நம்ம ஹீரோயினும் இருந்திருப்பா. நம்ம ஹீரோயினை ஓடி வந்து யாரும் காப்பாற்றிருப்பாங்க, அது யாருன்னு காமிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, அம்மா என்னை விட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு கிள்ளி விட்டுருவா. அப்படியே கையிலேருந்து ரத்தமாக வரும். இங்கே அப்பா தன்னோட பையன்கிட்ட, டே எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பொண்ணுக்கு போதை மாத்திரை கொடுத்துருப்ப, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்க. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணுலாம் ஒரு ஆளா, அவளே ஒரு அனாதை, அவளை பற்றிலாம் எதுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்குலாம் அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லைன்னு சொல்ல, டேய் உனக்கு தெரியாது அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து முக்கியமான விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்ல, இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா எதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்க, அது ஒரு சிப்புடா, அதை பற்றி இப்போதைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். காலையில் ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு, டேய் நேற்று நைட்டு நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அடிக்க போக, ஏம்மா நான் என்ன பண்ணேன் நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்ல, இவளும் யோசிச்சு பார்க்குறா. நைட்டு ஃபியான்சி தானே சரக்கு எல்லாமே ஊற்றி கொடுத்துருப்பா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள், நேற்று நைட்டு நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்களா, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்ப போக, ஒரு நிமிஷம் நின்று, நேற்று என்னோட கையை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா, நீ தான் அதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும், பேசாம நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன்னு சொல்ல, இவ வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கா. கால் தட்டி கீழே விழுந்துடுறா. ஹீரோ தான் அப்படி தாங்கி பிடிச்சிட்டு ரெண்டு பேருமே பார்த்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்க. ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்போ இந்த ரவுடி பையன் வந்து, பாஸ்
உங்கள் ஆளோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போனாங்கல்ல, அதை பற்றி ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறான். இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நர்ஸ் ஓடி வந்து, மேடம் உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்ல இவ ஓடி போய் பார்க்குறா. பார்த்தா ஃபியான்சி தான். ஃபியான்சி ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிரு, உன் மேலே இருக்க அதிக லவ்வால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இனிமே இப்படி எப்போவுமே பண்ண மாட்டேன். உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்ல, டே பொறுக்கி இந்த மாதிரிலாம் பேசாத. இது முடியும் நான் உன்னை ஒரு ஹீரோவா நினச்சேன். இப்போதான் தெரியுது நீ தான் மெயின் வில்லனே. இனிமே என்கிட்ட பேசாத, இங்கேருந்து போன்னு சொல்ல ஃபியான்சி விடுற மாதிரியே இல்லை. ப்ளீஸ் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்ல. நீ என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோயேன். என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கெஞ்சிட்டே இருக்க. இதுக்கு மேலே பேசினா அவ்வளோதான். நான் உங்கள் அப்பா கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறேன். தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிட்டா. ஹீரோ பாரில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆள் கிட்ட, மேனேஜர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த காரை ஓட்டுனவன் உன்கிட்ட வேலை பார்த்தவன் தான். அவனை பற்றி தெரியுமான்னு கேட்க, பாஸ் என்ன காமெடி பண்ணுறீங்களா? என்னோட பாரில் 1000 பேர் வேலை செய்வாங்க. அவங்க எல்லாருமே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? கிளம்புங்க பாஸ்ன்னு சொல்ல ஹீரோ ஒரு துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு, இப்போ ஞாபகம் வருதான்னு சொல்லுன்னு சொல்ல இவன் காலில் விழுந்து, பாஸ் பாஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவன் வேலையை விட்டு நின்று ரொம்ப நாள் ஆச்சு. அவனை கண்டுபிடிச்சனா கண்டிப்பாக உங்கள் முன்னாடி நிப்பாட்டேன்னு சொல்லிட்டு, இங்கே பார்த்தீங்களா எங்கள் பாரில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க கூட எவ்வளோ நாளும் சந்தோஷமா இருங்க பாஸ். என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட, போம்மா இந்த பாஸ் கிட்ட சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல இந்த பொண்ணுங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ வந்து, இப்போ தள்ளி போகிறீங்களா இல்லையா, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல அந்த பொண்ணுங்க எல்லாருமே கோச்சிட்டு போகும்போது நம்ம ஹீரோ ஒரு பொண்ணுக்கிட்ட மட்டும், ஒரு நிமிஷம் நின்று நீ என் கூட வான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே அனுப்புகிறாங்க. அங்கே ரவுடி பையன், என்னோட பாஸுக்கு ஜியாங் அண்ணியை தான் பிடிக்கும்னு நினச்சா இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பிடிக்குமா? டே யாருமே என்னோட பாஸ் இப்படிலாம் இருந்ததை வெளியே போய் சொல்லக்கூடாது சரியா? சொன்னீங்கன்னா கொன்றுவேன்னு சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். இப்போ ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட, நீ என் கூட ஒன்னாலாம் இருக்க வேண்டாம். நான் உன்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்ல, ஓ இதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா? ச்சே, உன் கூட ஒன்றா இருந்தால் காசாட்டு கிடைக்கும்னு நினச்சேன்னு சொல்ல காசு எடுத்து கையில் கொடுத்துட்டு, இப்போ மட்டும் சொல்லு, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் செய்யணும்னு சொல்ல, அவள் வந்து நீங்கள் நிறைய பணம் கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய பொருள், அவளுக்கு பிடிச்ச நெக்லஸ்ஸு, பூ எல்லாமே வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்ல, ஓ இதுதான் விஷயமான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் நிற்கிறான். அப்போ ரவுடி பையன் ஹீரோயின் கிட்ட, அண்ணி எங்கள் அண்ணன் உங்களை கார்க்குள்ளே கூப்பிட்டாங்க போங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. உங்கள் அண்ணன் கூப்பிட்டா என்ன, யார் கூப்பிட்டா என்ன, நீங்கள் கூப்பிட்டா நான் வந்துடணுமான்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது ரவுடி பையன் வந்து விட மாட்டேங்கிறான். அங்கே எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதான் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எல்லாருமே பார்ப்பாங்கள்ல. உடனே ஹீரோயினுக்கு அசிங்கமாக போச்சு. இப்போ என்ன, உங்கள் அண்ணனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே உட்காந்து, அங்கிள் இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, உனக்காக ஒரு gift வாங்கி வச்சுருக்கேன். இந்த நெக்லஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? இது வந்து 500 கோடி ரூபாய், எல்லாமே உனக்கு தான் சொல்ல, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறீங்களா? நான்லாம் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு இறங்கி வெளியே போகிறா. உடனே ஹீரோ, ஒரு நிமிஷம் நின்னுமா, இங்கே பார்த்தியா உனக்காக நிறைய பூ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே உனக்கு தான். அங்கிள் பூ கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் நடுவில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை, எந்த உறவுமே கிடையாது. தயவு செஞ்சு என்கிட்ட வராதீங்கன்னு சொல்ல ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு, உனக்கும் எனக்கும் எந்த உறவுமே இல்லைல்ல, சரி உறவை வளர்த்துக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன். என்னதான் உனக்கு பிடிக்கும்னு கேட்டுட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தன் ஹீரோயினை சுட போகிறான். இதை பார்த்த ஹீரோ ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறான். குண்டு ஹீரோ மேலே பாஞ்சிடுது. உடனே ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சி ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கான். ரவுடி பசங்க எல்லாருமே ஹீரோவை எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ அமைதியாருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோவோட கையிலையும் யாரோ சுட்டுடுறாங்க. அவனுக்கு ரொம்ப வலிக்குது, உனக்கு ரொம்ப வலிக்குதான்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன பண்ணு, இந்த கார் கீயை எடுத்துகிட்டு போய், அதோ இருக்கு பார்த்தியா காரு, அந்த காரில் ஏறி நீ எஸ்கேப் ஆயிடு. நான் இந்த ரவுடி பசங்களாம் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இல்லை நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்க, நீ இப்போ போயே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ரவுடி பசங்க முன்னாடி போய் நிற்கிறான். ஹீரோயினும் அந்த காரை எடுத்துட்டு ஹீரோவை விட்டுட்டு போக மனசில்ல. உடனே கார் டோரை ஓப்பன் பண்ணி, அங்கிள் சீக்கிரம் வாங்க, நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் கிளம்புவேன்னு சொல்ல அங்கிளும் கார்க்குள்ளே ஏறி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா? இப்போ ரவுடி பசங்க எல்லார்கிட்டையுமே நான் தான் உன்னை காப்பாற்றியே ஆகணும். சரி பரவாயில்ல, நானே தனியாக இருந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வரும்போது ரெடியாக இருக்கான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அடியாட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே அந்த ரவுடி பசங்களை அடித்து போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நைட்டு ஃபுல்லாக பக்கத்துலேயே உட்காந்துருந்து பார்த்துக்கிறா.
காலையில் ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் மேலே படுத்திருக்கா. உடனே ஹீரோ, என்னாச்சு மேடம், என் மேலே அக்கறையான்னு கேட்க, சேச்சே, நான் எல்லா பேஷண்ட்டும் இந்த மாதிரி தான் பார்ப்பேன், உன்னையும் அதே மாதிரி தான் பார்த்துருக்கேன்னு சொல்ல, காமெடி பண்ணாத, இங்கே பாத்தியா என்னோட கையில் நீ தானே இந்த பிரேஸ்லெட்டை மாட்டி விட்ட, எதுக்காக மாட்டி விட்டேன்னு கேட்க, ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. ஹீரோயின் கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பா. அந்த பிரேஸ்லெட் வந்து மந்திரிச்ச பிரேஸ்லெட் போல இருக்கு. அது யார் போட்டாலும் அவங்களுக்கு என்னனாலும் நடக்கும், அதாவது நல்லதே நடக்கும் போல இருக்கு. அந்த பிரேஸ்லெட்டை கலத்தி நம்ம ஹீரோ கையில் போட்டு கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு கிட்டே உட்காந்துருப்பா. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோயின், அங்கிள் நான் தெரியாதனமா உங்கள் கையில் போட்டுட்டேன், கொடுங்கன்னு சொல்லிட்டு கலட்ட, அவன் கையில தான் நிறைய அடிபட்டிருக்குல்ல, அது ரொம்ப வலிச்சிரும். அச்சச்சோ என்னோட கை வலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுவான். உடனே ஹீரோயின் மருந்தெல்லாம் எடுத்து போட்டு விட்டுட்டு இருப்பா. அப்புடின்னு பார்த்து ரவுடி பையன் வருவான். சார் சார், உங்களை கொலை பண்ண வந்தவங்கள கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு காதுக்குள்ளே ஏதோ சொல்லிட்டு போவான். இதை பார்த்த ஹீரோயின், உங்களை கொலை பண்ணுறதுக்கு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்களே, நீங்கள் அவ்வளோ பெரிய ரவுடியான்னு கேட்க, மேடம் இந்த தடவை என்ன கொலை பண்ண வரல, உங்களை தான் கொலை பண்ண வந்தாங்க. என்னையா, என்ன கொலை பண்ணுறதுக்கு யார் இருக்கா? நான் யார்கிட்டயுமே சண்டைக்கு கூட போக மாட்டேன். உனக்கு தெரியாதுல, உங்க அப்பா அம்மா யாரு தெரியுமா? உங்க அப்பா அம்மா ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவங்க ஒரு சூப்பரான சிப்பை கண்டுபிடிச்சாங்க. அந்த சிப்பை வச்சு வருங்காலத்துல நம்ம என்னனாலும் செஞ்சுக்கலாம், அதாவது ரோபோட் எதுனாலும் தான். உங்க அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிப்பை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதே 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்க அப்பாவும் அம்மாவும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்போ எங்க அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போலையா, அவங்கள கொலை பண்ணியிருக்காங்களா? ஆமா, கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட்ல தப்பிச்சு போன ஒரே பொண்ணு நீ தான். அந்த சிப்பும் காணாம போயிட்டு உன்கிட்ட தான் அந்த சிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை கொலை பண்றதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன்னு சொல்ல, உடனே ஹீரோயின், அங்கிள் இதுக்கு மேல நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்க நிறைய தடவை என்னை காப்பாத்திட்டீங்க, தயவு செஞ்சு இனிமே என்னை விட்டுடுங்க, நானே என்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல, அது எப்படி உன்னை விட்டுட முடியும், நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்தியே ஆவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சி, நீ கவலைப்படாத, கடைசி முடியும் நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லியிருப்பான். ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பா. ஹீரோ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ரவுடி பையன் ஹீரோ கிட்ட, பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே நம்ம ரவுடி பசங்க எல்லாருமே அண்ணியோட ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியாச்சு, நாளைக்கே நம்ம போலான்னு சொல்ல, இவனும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான். அங்க ரவுடி பசங்க எல்லார்கிட்டயுமே நான் சொன்ன மாதிரியே அண்ணிக்கிட்ட செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்க்கறான். ஒரு பொண்ணுக்கிட்ட பணம் கொடுத்து எப்படி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு கேட்டிருப்பான்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பானா, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பணத்து மேல ஆசை இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே செய்யணும், எப்போவுமே அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டே இருக்கணும், எல்லாத்தையுமே செய்யணும்னு சொல்லியிருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துட்டு ரவுடி பசங்க கிட்ட, டேய் நான் சொன்ன மாதிரியே செய்யுங்கன்னு சொல்ல, இந்த ரவுடி பையனில் ஒரு பையன் நேராக ஹீரோயினோட ரூம்குள்ளே போய், மேடம் எனக்கு பல்லு வலிக்கு, பல்லு எடுத்து விடுங்கன்னு சொல்ல, டேய் நான் சின்ன குழந்தைங்களுக்கு தாண்டா டாக்டர், உனக்கெல்லாம் கிடையாது, சின்ன குழந்தைங்க பல்ல மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்ல, இந்த ரவுடி பையன், மேடம் என்ன சொல்கிறீங்க, எனக்கு இப்போ தான் 8 வயசே ஆகுது, நான் சின்ன பாப்பான்னு சொல்ல, அங்கே 2 குட்டி பசங்க இருக்காங்க. அந்த பசங்க, இந்த அங்கிள் பாப்பாவா, ஒருவேளை நம்மளோட பெரிய பையன் எல்லாருமே இவ்வளோ வளர்த்தியாக தான் இருப்பாங்க போல இருக்கு, நாம குட்டி பாப்பாவா இருக்கோம், இந்த பாப்பா பெரிய பாப்பாவா இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வந்து, மேடம் இந்த சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு தான், நானே என்னோட கையால் செஞ்சதுன்னு சொல்ல, எதையுமே ஹீரோயின் சாப்பிடாம போயிருப்பா. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாருமே பேசிட்டு போவாங்க. ஹீரோ அந்த டாக்டரை கடத்திட்டு போய், இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கும் ஒரு வேலை போட்டு கொடுன்னு சொல்ல, டாக்டரும் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே, இவங்க தான் நம்ம ஹாஸ்பிட்டலோட புது டீன், எல்லாருமே இவங்க கிட்ட நல்லா பேசுங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறதுக்கு ஏதாட்டும் ஒரு பொண்ணு வேணும், யார் போறீங்கன்னு கேட்க, உடனே ஹீரோ, டாக்டர் அந்த பொண்ணு தான் சரியா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை காமிக்க, ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்பி போறா. உடனே ஹீரோ ஓடி போய், என்ன நினைச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு விலகி விலகி போற, அப்படி என்னதான் உனக்கு ப்ராப்ளம்னு கேட்க, நீ தான் ப்ராப்ளம், எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்க, இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்லைன்னா உன்னோட பிளே கிரவுண்டா, இதுக்கு மேலே என் பின்னாடி வராதேன்னு சொல்ல, இவனுக்கு கடுப்பாயிட்டு கையை பிடிச்சிட்டு, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு போயிட்டே இருக்க, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நீ என்ன தான் காதலிச்சாகணும், இப்போவுமே என்னை காதலின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தாத்தா,
என்னோட பேத்திய நீ தான் கொலை பண்ணிட்ட. உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஹீரோயின கொலை பண்ண போறாங்க. இத பார்த்த ஹீரோ அப்படியே ஹீரோயின டைட்டா கட்டி பிடிச்சிட்டு, நான் உனக்காக இருப்பேன்னு சொல்ல, அந்த கத்தி வந்து ஹீரோ மேல பாய்ந்துரும். அதுக்கப்புறம் தாத்தா மறுபடியும் கொலை பண்ண போறாங்க. ரவுடி பசங்க எல்லாருமே அந்த தாத்தாவ புடிச்சிட்டு, தாத்தா என்ன பண்றீங்கன்னு கேட்க, அதுக்கு தாத்தா, அந்த டாக்டர் தான் என்னோட பேத்திய கொலை பண்ணிட்டா. அவ ஒரு கொலைகாரி கொலைகாரின்னு சொல்ல, அங்க பேஷண்ட் எல்லாருமே எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த டாக்டர் தான் இன்னைக்கு காலையில அந்த தாத்தாவோட பேத்திக்கு ஆப்ரேஷன் பண்ணா. ஆனா அந்த பேத்தி இறந்து போயிட்டா. பாவம் அந்த பொண்ணு. இந்த டாக்டர் பொண்ணு தான் கண்டிப்பா அந்த பேத்திய கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கிருந்து ஒரு டாக்டர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த டாக்டர் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேத்திய கொண்டு வரும்போதே அவங்க பேத்தி பாதி இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த டாக்டர் ஜியாங் எப்படியாட்டும் உங்க பேத்திய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு 6 மணி நேரம் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போராடினாங்க. அத நான் பார்த்தேன். இந்த டாக்டர் ஒண்ணும் உங்க பேத்திய கொலை பண்ணல. உங்க பேத்தி கார் ஆக்சிடென்ட்ல ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, தாத்தாக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ஹீரோயின் தாத்தா கிட்ட, "தாத்தா என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்ல, உடனே தாத்தா, "என்னையும் மன்னிச்சிடுமா. நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ ரவுடி பையகிட்ட அந்த தாத்தாவன்னு சொல்ல போறான். உடனே ரவுடி பையன், "எனக்கு தெரிஞ்சுட்டு பாஸ், இந்த தாத்தாவ நான் கொலை பண்ணிடுவேன்னு" சொல்ல, செருப்பு பிஞ்சிரும். அந்த தாத்தாக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்து அவங்கள வழி அனுப்பி விடுன்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ரொம்ப வலிக்கும் போல இருக்கு. ஹீரோயின் உட்கார வச்சு மருந்து போட போக, "இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் கிளம்புறேன்னு" சொல்ல, "நீ இங்கே தான் இருக்கணும்னு" சொல்லிட்டு வலுக்கட்டாயமா உட்கார வச்சு, "கொஞ்சம் வலிக்கும் பார்த்துக்கோன்னு" சொல்ல, உடனே ஹீரோ டைட்டா ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, "எனக்கு வலிக்கும் போது இந்த மாதிரி கட்டி பிடிச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டே இருக்க, ஹீரோயின் அங்கிளை தள்ளி விட்டுட்டு, "அங்கிள் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? எதுக்காக நீங்க அந்த தாத்தாக்கு காசு கொடுத்தீங்க? நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்கன்னு" சொல்ல, "நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. ஆனா நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகும்போது அதோட வலி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு மட்டும் தெரியும். அதனால தான் அந்த தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணேன்னு" சொல்ல, உடனே ஹீரோயின், "அங்கிள் நீங்க என் கூட வாங்க. ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு" சொல்லிட்டு நிறைய சின்ன பசங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய், எனக்கு எப்பலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்பலாம் இந்த இடத்துக்கு வருவேன். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவேன்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட, "இங்க பார்த்தீங்களா, இந்த அங்கிள் உங்கள பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு" சொல்ல, இந்த பசங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. குட்டி பசங்க ஹீரோயின் கிட்ட, "அக்கா அக்கா, பக்கத்துல இருக்க அண்ணா ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க யாரு? உங்க பாய் ஃப்ரெண்டான்னு" கேட்க, ஹீரோ ஆமான்னு சொல்லிடுறான். ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிடுறா. குட்டி பசங்க எல்லாருமே, "அக்கா ஒண்ணுமே புரியல. வாங்க விளையாடலான்னு" சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா விளையாடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருமே ஹீரோயினோட வீட்டு பக்கத்துல நடந்து போறாங்க. அப்ப ஹீரோ மனசுக்குள்ள, நான் எப்படியாட்டி இவளோட வீட்டுக்குள்ள போய் இவள கரெக்ட் பண்ணிடணும். தண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு, எனக்கு தண்ணி வேணும்னு கேட்க, "அங்கிள் எங்க வீட்ல தண்ணியே இல்ல. கிளம்பி போங்கன்னு" சொல்ல, "அப்படியா? எனக்கு ரெஸ்ட் ரூம் போணும். பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாமா?" "அங்கிள் என் வீட்ல பாத்ரூம் கூட இல்ல. நீங்க கிளம்பி போங்கன்னு" சொல்லிட்டு அவ கிளம்ப போறா. உடனே சிரிச்சுட்டே திரும்பி பார்த்துட்டு, "அங்கிள் இன்னைக்கு நீங்க பசங்க கிட்ட பேசும்போது ரொம்ப அழகா இருந்தீங்க. நீங்க சிரிக்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்கீங்கன்னு" சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் ரூம்குள்ள போகும்போது அங்க தான் ஃபியான்சி இருக்கான். ஃபியான்சி ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, "இன்னைக்கு நான் கண்டிப்பா உன்னை அடைஞ்சே ஆகணும். நான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். விலகி விலகி போறியா? இன்னைக்கு நீயா நானா பார்த்துருவோன்னு" சொல்லிட்டு கிட்டேயே போக, உடனே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கேருந்து கிளம்பு. நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொன்னல. இங்கேருந்து கிளம்புறியா மாட்டியான்னு" கேட்க, "அதெல்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை அடைஞ்சே தருவேன். நீ என்னோட அங்கிளை லவ் பண்றியோ? அதனால தான் இந்த மாதிரி திமிரா பேசிட்டு இருக்க. உன்னோட திமிரை நான் அடக்காம விட மாட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே மயக்கமாக வச்சுட்டு பெட்ரூம்ல கூப்பிட்டு போய் அவளை வந்து ரேப் பண்ண பார்க்குறான். ஹீரோயின் தன்னோட ஃபோனை ஹீரோவோட காரில் விட்டுட்டு வந்திருப்பா போல இருக்கு. ஹீரோ அந்த ஃபோனை பார்த்துட்டு, அச்சச்சோ இவளோட ஃபோன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறான். இங்கே ஹீரோயினை கட்டி வச்சுட்டு ஃபியான்சி என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, "நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறியா? நான் எப்போவுமே உன்னை லவ் பண்ணதே கிடையாது. எங்கள் அப்பா தான் உன்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க. நீ எவ்வளோ கேவலமாக அந்த அங்கிள் பின்னாடி போவ. இன்னைக்கு எப்படியாட்டும் உன்னை அடைஞ்சே ஆகணும். நீ ஒரு சீப்பான பொண்ணு. உனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, "நீ இவ்வளோ நாள் என்னை பற்றி இப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா? இனிமே என்கிட்ட பேசாத. ஒழுங்கு மரியாதையாக வெளியே போன்னு" சொல்ல, "நான் வெளியே போக மாட்டேன். இன்னைக்கு எப்படியாட்டும் ஒன்று அடைஞ்சே ஆவேன்னு" சொல்லிட்டு அங்கே நிறைய இந்த கொடுமைப்படுத்தி ரேப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பொருள் எல்லாமே இருக்கு. அதை வச்சு நம்ம ஹீரோயினை ரொம்பவே கொடுமைப்படுத்துறான். அதுக்கப்புறம் பெட்ல படுக்க வச்சு முத்தம் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து ஹீரோ கதவெல்லாம் உடச்சி ஹீரோயின் பக்கத்தில் போய் தன்னோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டுவிட்டு, "நீ நல்லா தானே இருக்கன்னு" கேட்க, "இல்லை அங்கிள் நான் நல்லாவே இல்லைன்னு" சொல்லிட்டு அழுதுடுறா. உடனே ஹீரோ, "ஒரு நிமிஷம் நீ அழாம இரு.
முதல்ல உன்னோட கண்ணை மூடிக்கோ, இதெல்லாம் பார்த்தா உனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணை மூடிட்டு அந்த பையனை பார்த்து, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பொண்ணுக்கிட்ட தள்ளியே இருன்னு, நீ கேட்க மாட்டீங்கல்ல, இனிமே நீ ஆம்பளையே கிடையாதுன்னு சொல்லிட்டு மெயின் பாயிண்ட்லயே சுட்டுடுறான். இந்த ஃபியான்சிக்கு வலி தாங்கவே முடியல. அங்கிள் என்ன பண்ணிட்டீங்க, எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டான்னு சொல்ல, போடா உங்க அப்பனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப போறான். அப்பன்னு பார்த்து இந்த ஃபியான்சி சும்மா இல்லாம, ஒரு நிமிஷம் ஜியாங், அவன் உண்மையாவே உன்னை லவ் பண்ணான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அங்கிள் உண்மையாவே உன்னை லவ் பண்ணல. உன் பின்னாடி எதுக்காக சுத்துறாங்கன்னு தெரியுமா? உங்க அப்பா அம்மா செஞ்ச சிப்புக்காக தான். ஆமா, அந்த சிப்பை ஆட்டையை போடுறதுக்காக தான் அந்த அங்கிள் வந்திருக்காங்கன்னு சொல்ல, அங்கிள் கடுப்பாகி அந்த ஃபியான்சி கிட்ட டே வாய மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போறான். அப்போ ஹீரோயின் அங்கிள் என்னை கீழே விடுங்க கீழே விடுங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு, அவன் சொன்னது எல்லாமே உண்மைதானா? உண்மையை சொல்லுங்க, நீங்க சிப்புக்காக தான் என் பின்னாடி சுத்துறீங்களான்னு கேட்க ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆமா, நான் சிப்புக்கு தான் வந்தேன், ஆனா சிப்பு மட்டும் முக்கியம் இல்லைன்னு ஏதோ சொல்ல வரான். போதும் அங்கிள், இதுக்கு மேலே என்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு சிப்பு தானே வேணும். எப்போ என் கையில் சிப்பு கிடைக்குதோ நான் கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த சிப்பை தந்துடுவேன். எதுக்காக தெரியுமா? நீங்கள் நிறைய தடவை என்னோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க, அதனால தான் அந்த சிப்பை தரேன். ப்ளீஸ் இனிமேல் என் பின்னாடி வராதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் அங்கிள் ஹீரோயினுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயினோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. வீட்டுக்கும் போய் பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்பா அந்த பொண்ணு வீடை காலி பண்ணிட்டு போயிட்டு நீ பேசாமல் கிளம்புன்னு சொல்ல அங்கிளுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுது. அப்போன்னு பார்த்து ரவுடி பையன் ஓடி வந்து, பாஸ், ஹீரோயினோட அப்பா அம்மா காரை ஆக்சிடென்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஆக்சிடென்ட் பண்ண டிரைவரை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்ல இவனும் அந்த பாருக்கு போகிறான். அங்கே பார் மேனேஜர், பாஸ் அன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காரை யார் ஓட்டினாங்கன்னு கேட்டிங்கல்ல, இவன் தான், இவனை எவ்வளோ நாளாக அடிச்சிக்கிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். உடனே ஹீரோ துப்பாக்கி எடுத்து, இப்போ உண்மையை சொல்லு, 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை யார் அனுப்பி அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ண சொன்னான்னு கேட்க, இவன் யாருமே இல்லை, நான் ஓட்டும்போது தெரியாமல் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு பொய் சொல்லிட்டே இருக்க ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஒரு வழியாக உண்மையை சொல்லிட்டான். எல்லாமே உங்கள் அண்ணன் தான் செய்ய சொன்னாங்கன்னு சொல்ல, என்னோட அண்ணனா, அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக அண்ணனோட வீட்டுக்கு போகிறான். அண்ணன் எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு கேட்க, ஒன்றும் இல்லை, இந்த டிரைவர் உன்னோட ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன். இந்த டிரைவர் என்னெல்லாம் சொல்கிறான் தெரியுமா? நீ தான் அந்த ஜியாங் பொண்ணோட அம்மா அப்பாவை வேணுக்குனே கார் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்கிறான். உண்மையா அண்ணா? நீ தான் அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணியான்னு கேட்க, அதுக்கு அண்ணா, நான் எதுக்கு அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண போகிறேன்? அவங்க அப்பா எனக்கு 20 வருஷமாக ஃப்ரெண்டு, நான் எப்படி கொலை பண்ணுவேன்? நீ தப்பாக ஏதாட்டு சொல்ல போகிற? அந்த டிரைவர் சொல்கிறதெல்லாம் நம்பி என்கிட்ட வந்து கேட்குற பார்த்தியான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, ஆமாண்ணா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். 20 வருஷ ஃப்ரெண்டு நீ எப்படி கொலை பண்ணுவ? அப்படி கொலை பண்ணா உன்னோட மனசு ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்க, அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஃபேஸே மாறுது. இதை பார்த்த ஹீரோ, அண்ணா உன்னோட ஃபேஸ் அப்படியே மாறுது பாரு, ஒருவேளை நீ தான் கொலை பண்ணியா? சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்க, இங்கே ஹீரோயின் எப்பவுமே அந்த குட்டி குழந்தைங்க எல்லாத்தையுமே பார்க்க போவால, அங்கே போய் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க, அக்கா அக்கா அங்கிள் எங்கன்னு கேட்க, அங்கிளா, அந்த அங்கிளை பற்றி பேசாதீங்க, அந்த அங்கிள் ரொம்ப ரொம்ப கெட்ட அங்கிள் சொல்ல, உடனே பசங்க எல்லாருமே, அக்கா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அந்த அங்கிள் ரொம்ப ரொம்ப நல்ல அங்கிள், நீங்கள் இவ்வளோ நாள் வரல, ஆனால் அந்த அங்கிள் டெய்லியுமே இங்கே வந்து பார்த்தாங்க தெரியுமா? எங்களை வந்து பார்த்து அந்த அங்கிள் நிறைய ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாமே வாங்கி தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல், அக்கா அந்த அங்கிள் உங்ககிட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுக்க சொன்னாங்க, அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாமே, எங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க தெரியுமா? இந்தாங்க அக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா ஆசையாக ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருப்பாங்களே, அந்த வளையலை தான் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அந்த வளையலை பார்த்துட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. அதாவது ஹீரோ இவ்வளோ வருஷமாக நிறைய தடவை ஹீரோயினை காப்பாற்றிருப்பான்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, ச்சே, அவன் ரொம்ப நல்லவன் தான், நான் தான் அவனை தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஆனால் ஹீரோவோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ தான் இவ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹீரோ வந்து, எப்படியாட்டும் நான் உன்னை காப்பாற்றுவேன், உங்கள் அப்பா அம்மாவை யார் கொலை பண்ணான்னு நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருப்பான்ல. இதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோயின், அந்த சிப்பு விஷயத்த என்னோட ஃபியான்சி தானே சொன்னா, ஒருவேளை அவங்க தான் கெட்டவங்களா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஃபியான்சி வீட்டுக்கு போறா. அதே சமயம் ஹீரோ இங்கே எல்லார்கிட்டையுமே, எனக்கு தெரியும் அண்ணா, நீ தானே உண்மையாவே உன்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ணேன்னு சொல்ல, ஆமா, நானே என்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ணேன், இப்போ உன்னால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து, என்னாலேயே எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுட போறான். அப்படியே மயக்கமாகிறான். அதாவது இவ்வளோ நேரமாக ஹீரோக்கு அண்ணா வந்து சரக்குலாம் ஊற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த சரக்குல
பாய்சன் கலந்துருப்பாங்க போல இருக்கு. இதை குடிச்ச ஹீரோக்கு ரத்த வாந்தியா வருது. இங்க ஃபியான்சி ஓடி போய் தன்னோட அங்கிள் கிட்ட, அங்கிள் என்ன உங்களுக்கு ரத்த வாந்தியா வருதா? அதுல பாய்சனை கலக்குனதே நான் தான். என்னோட கையில தான் அந்த பாய்சனை கலக்குனேன். நீங்க செத்து போக போறீங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? என்னோட மெயின் பாயிண்ட்லயே சுட்டுட்டீங்க. இப்போ நான் எந்த பொண்ணு கூடயுமே ஒண்ணா இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். அப்பா சீக்கிரமாவே இவனை சுட்டு கொல்லுங்கன்னு சொல்ல, அதுக்கு அப்பா வெயிட் பண்ணுடா, அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு தானாவே செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ தன்னோட அண்ணா கிட்ட, அண்ணா நான் தான் செத்து போக போறேன்ல, கடைசி ஆசையா ஒன்று கேட்குறேன். நீ எப்படி அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை கொலை பண்ண, அது மட்டும் சொல்லுன்னு சொல்ல, சரி நீ ஆசைப்பட்டு கேட்குற, நானே சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கரெக்டாக அந்த ரூமுக்கு வெளியே வந்துடுவா. அவ எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிப்பா. இப்போ இவன் என்ன சொல்றான்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிப்பை செஞ்சாங்கல்ல, அந்த சிப்பை செஞ்சதுக்கப்புறம் அந்த சிப்பை என்கிட்டயே தர சொன்னேன். ஆனால் என்னோட ஃப்ரெண்டு அந்த சிப்பை என் கையில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் நிறைய காசு கூட கொடுத்தேன். அது கூட வேண்டான்னு சொல்லிட்டு அந்த சிப்பை தரைய மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் சும்மா இருப்பேனா? நான் அவங்க மேலே கார் ஏற்றி கொன்னுட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு, ஜியாங்க நீ தானே காப்பாத்தின. அன்னைக்கு மட்டும் நீ ஜியாங்க காப்பாத்தலைன்னா ஜியாங்கும் அந்த இடத்துலயே செத்து போயிருப்பா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்னோட ஃப்ரெண்டு செஞ்ச சிப்பு அந்த பொண்ணுகிட்ட தான் இருக்காமே. எப்படியாட்டும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த சிப்பை வாங்கணும்னு நானே அவளை தத்தெடுத்து வளர்த்தேன். பாவி மகா, என்னோட பையனை லவ் பண்ணாம ஒன்ன லவ் பண்ணிட்டா. அதனால அவளையும் கொலை பண்ணி எப்படியாட்டும் சிப்பை ஆட்டையை போட்டுருவேன். நீ கவலைப்படாத, நீ தான் இப்போ செத்து போக போறியன்னு சொல்ல ஹீரோயினுக்கு வெளியே இருந்து ரொம்ப அழுகையா வரும். அப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா காரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். உடனே ஹீரோயின் காப்பாற்ற போவா. ஹீரோ ஓடி போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, பின்னாடி பார்க்காத, அந்த கார் வெடிக்க போகுது, நீயாட்டு உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டான். ஹீரோயின் ரொம்ப அழுதுருப்பா. அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த கார் வெடிச்சு சிதறி இருக்கும். அப்போ ஹீரோ என்ன சொல்லியிருப்பான்னா, நீ கவலைப்படாத, கடைசி முடியும் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஹீரோயின் அவனோட முகத்தை பார்த்துருக்க மாட்டான். ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. இப்போதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாற்றினது என்னோட அங்கிள் தானா? நான் தான் அங்கிளை தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. உள்ளக்க ஹீரோ தன்னோட அண்ணக்கிட்ட, எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருப்ப. நீலாம் ஒரு மனுஷனாடா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எதுக்காக இந்த இடத்த விட்டு போனேன்? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் ஆக்சிடெண்ட்ல இறந்து போனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்த விட்டு போனேன். ஆனால் நீ இந்த மாதிரிலாம் வேலை பண்ணி வச்சிருக்க, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையான்னு கேட்க, டே எனக்கு நல்லாவே தெரியும். நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாக்காக போன. ஆனால் இப்போ திரும்பி எதுக்காக வந்திருக்கன்னு தெரியும். அந்த பொண்ணுக்காக தானே? நீ ஜியாங்க ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற. அதனால தான் உன்னோட உயிரை விட கூட துணிஞ்சிட்ட. பாவம் நீ இப்போ செத்து போக போற, செத்து போன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுட போறான். அப்போ ஹீரோ எந்திரிச்சு, இவ்வளோ நேரம் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் பாய்சனை குடிச்சிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் எவ்வளோ பெரிய வில்ல, நான் போய் பாய்சனை குடிப்பேனா? இவ்வளோ நேரம் உங்கள் எல்லார்கிட்டையுமே விளாண்டேன். இப்போ உன்னை போட்டு தள்ள போறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுட போறான். அப்புடின்னு பார்த்து இந்த ஃபியான்சிக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்க்குறான். வெளியே ஹீரோயின். ஹீரோயின் மேலே அப்படி துப்பாக்கி வச்சுட்டு, டே அங்கிள், என்னோட அப்பாவை ஏதாட்டு செஞ்சேன்னா உன்னோட ஆசை காதலே போட்டு தள்ளிடுவேன். ஒழுங்கு மரியாதையா துப்பாக்கி கீழே போட்டு என்கிட்ட வா. அப்போதான் இந்த பொண்ணை உயிரோட விடுவேன்னு சொல்ல, ஹீரோவும் சரி சரி அவளை விட்டுடுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி கீழே போட போறான். ஹீரோயின் கத்துறா, அங்கிள் ப்ளீஸ், நான் செத்தாலும் சாகுறேன், நீங்க வராதீங்கன்னு சொல்ல, இல்ல எனக்கு நீ தான் முக்கியம், என்னோட உயிரை விட எனக்கு நீ மட்டும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கிட்ட போறான். அப்போ ஹீரோயினை விட்டுடுறாங்க. ஃபியான்சியும் அவனோட அப்பாவும் துப்பாக்கி எடுத்து ஹீரோவை சுட ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ கூட நம்ம ஹீரோ அந்த துப்பாக்கி சுடுறாங்கல்ல அதை மறைச்சிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டே இருக்க, எல்லா தோட்டாவும் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே போகுது. நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு விழும்போது அங்கே அடியாட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோவோட அடியாட்கள் அவங்க எல்லாருமே அடி அடின்னு அடிக்க, ஹீரோ ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த பையனோட அப்பாவை சுட்டு கொன்னுடுறான். அந்த இடத்துலயே அண்ணனும் இறந்து போயிடுறான். ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கும்போது ரவுடி பையன் ஹீரோயின் கிட்ட, அண்ணி எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி எப்போ மட்டும் நிலமை வந்துச்சுன்னா உங்ககிட்ட ஒரு சாவியை கொடுக்க சொன்னாங்க, இந்தாங்க அண்ணி, இந்த கீயை வச்சுக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோயினும் அந்த கீயை எடுத்துகிட்டு போய் அங்கிளோட ரூமை திறந்து பார்க்குறா. அது உள்ளக்க ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கும்போது நம்ம ஹீரோவை நிறைய பேர் கஷ்டப்படுத்துவாங்க. அதாவது சின்ன பசங்க எல்லாருமே, டேய் உன்னோட அம்மா தப்பான வழியில தான் உன்னை பெத்தாங்க. ஆமாம்,
உங்கள் அப்பாவுக்கு உன்னோட அம்மா ரெண்டாவது ஒய்ஃபாமே. நாங்கள்லாம் உன்னை மாதிரி கேவலமான பையன்கிட்டலாம் நாங்கள் பேச மாட்டோம், பழக மாட்டோம். நீ போடா, நீ ஒரு மிஸ்டர்ஸ் பையன் மிஸ்டர்ஸ் பையன்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அழுகையாக வந்திருக்கும். அப்போ ஹீரோயின் தான் அந்த பசங்க எல்லாருமே விரட்டி விட்டுட்டு அந்த பையன்கிட்ட, இந்தா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை, இனிமேல் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு புடின்னு சொல்ல, இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பான். பிடிக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிருப்பா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே லவ் வந்திருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அந்த குட்டி பையன் என்னோட அங்கிள் தானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ பின்னாடி வந்து, அந்த பொம்மை ஏற்கனவே எனக்கு தந்துட்ட, நீ மறுபடியும் அந்த பொம்மையே எடுத்துகிட்டு போகக்கூடாது, உனக்குலாம் அது கிடையாதுன்னு சொல்ல, நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அங்கிள், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஐ லவ் யூன்னு சொல்ல, இவனும் நானும் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே லவ் யூன்னு சொல்லிட்டு கிஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ தான் சமைச்சு கொடுக்குறான். அப்போ நியூஸில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நம்ம ஹீரோவோட அண்ணன் தற்செயலாக இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா இறந்து போனதை பார்த்த தன்னோட பையன் ஒரு பைத்தியமாகவே ஆயிட்டான். அவன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோன்னு நியூஸில் ஓட, ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உங்கள் அப்பாவோட சிப்பு எங்கே இருக்குது தெரியுமா? எல்லாமே உங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உனக்கு ஒரு வளையல் கொடுத்தாங்கல்ல, இது உள்ளக்கு தான் சிப் இருக்குது. எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் நான் எப்படியாட்டும் அந்த சிப்பை பாதுகாக்கணுன்னு தான் உங்கள் அம்மாவோட வளையல வாங்கி வச்சேன். இந்தா இதை உங்ககிட்டயே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வளையல கொடுத்துட்டு அப்படியே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குது. இந்த மாதிரி மூவியை முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக மூவியை பார்த்ததுக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. எனக்கு அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்க பிடிச்சிருக்கு. நான் எதுக்காக அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணேன்னா, ஏற்கனவே எப்போவுமே நான் நைட்டு தூங்க மாட்டேன். எனக்கு ஒரு வாய்ஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 18 மணி நேரம் நிறையவே ஆகும். அது பாட்டுக்கு போகும். ஏன்னா நான் ரொம்ப திக்கி திக்கி பேசுவேனா, அதனால லேட் ஆகும். தூங்க மாட்டேன் நைட்டு. லோ ப்ரெஷர் ஆயிரும். லோ ப்ரெஷரில் நான் ஏற்கனவே வாய்ஸ் கொடுப்பேன், தூங்குவேன். இதே வேலையாகவே பண்ணிகிட்ருப்பேன். அதனால தான் உங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ண முடியல. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக், கமெண்ட் பண்ணிடுங்க. அதான் அந்த ஹைப்பும் பண்ணிடுங்க. பாய்.